அன்பு ஆன்மீக உறவுகளுக்கு திருவடி சரவணனின் இனிய வணக்கம். நம்ம பசங்களுக்கு நல்ல பேச்சு திறமை வரணுமா, நல்லா பேசணுமா, தமிழ் வாயில கொஞ்சம் விளையாடணுமா, நாக்குல சரஸ்வதி எப்பவும் நர்த்தனம் ஆடணுமா, இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது அருணகிரிநாதர் முதல்ல பாடின திருப்புகழ். முதல்ல முருகப்பெருமான் அருணகிரிநாதர் காட்சி கொடுத்து என்னை பத்தி முத்து முத்தாக பாடு அப்படின்னு சொல்லி முருகனே எடுத்து கொடுத்து தன்னுடைய வேளால அருணகிரிநாதர் நாக்குல ஓம்னு எழுதி எடுத்து கொடுத்த பாட்டு தான் முத்தை தரு பத்தி திருநகை. அந்த திருப்புகழை நீங்க ஒரு யூடியூப்ல போட்டோ, ஒரு ஸ்பீக்கர்ல போட்டோ, இல்ல ஒரு லிரிக்கா எடுத்து உங்க பசங்கிட்ட கொடுத்தோ படிக்க சொன்னீங்கன்னா தமிழ் அவங்க வளர வளர அவங்க நாக்குல அப்படியே நர்த்தனம் ஆடும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி குரு முத்து குருபரை என ஓதும் முக்கட்பர மற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவர் 30 முவர்க்க தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதோர் பட்டப்பகல் வட்ட திகிரில் இரவாக பத்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகுபொருள் பச்சைத்தோடு ரட்சித்தொருள் மது முருநாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்போர் இக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு கூ குக்கு கூகோ குத்தி புதை புக்கு பிடியன முது பூகை கொட்புற்ற நட்பற்றவுணரை வெட்டிப்பலை இட்டு குலைகிரி குத்துப்பட ஒத்த பொறவள பெருமாளே அப்படிங்கிற இந்த ஒரு திருப்புகளை உங்க பசங்களுக்கு நீங்க பாட சொல்லி கொடுத்துட்டீங்கனாலே அவங்களுக்கு அருமையான தமிழ் ரொம்ப சூப்பரா அவங்களுக்கு வரும். நாக்குல எப்பவுமே அவங்களோட நாவில சரஸ்வதி கடாட்சம் இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். நல்ல பேச்சு திறமையும் ஒரு தேஜஸும் அறிவும் ஞானமும் கைகூடும். திருவடி சரவணனின் வணக்கம். போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மேலும் திருவடி சரவணன் அவர்களின் மென்மேலும் வளர்ந்து வரும் திருவடி தரிசன யாத்ராவின் சிறப்பு யாத்திரையாக இந்த மாதம் ஏப்ரல் 25 முதல் 30ஆம் தேதி வரை அற்புதமான அயோத்தி, காசி, திரிவேணி சங்கமம், கயா, புத்தகயா யாத்திரையை திட்டமிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு மே மாத சிறப்பு யாத்திரையாக இலங்கை ஆன்மீக சுற்றுலாவையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இலங்கையில உள்ள யாழ்ப்பாணம், கதிர்காமம், திருக்கோணமலை, திருக்கேதீஸ்வரம், கொழும்பு போன்ற இலங்கையில உள்ள பல இடங்களையும் பார்க்க இருக்கிறாங்க. மே 24 முதல் மே 30ஆம் தேதி வரை இந்த இலங்கை யாத்திரையை திட்டமிட்டிருக்காங்க. வாய்ப்பும் நேரமும் இருக்கிறவங்க இந்த யாத்திரைகளில் கலந்து கொண்டு இறைவனோட அருளையும் பெற்று மறக்க முடியாத ஆன்மீக அனுபவத்தையும் பெற ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி யாத்திரை பற்றிய